கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே இந்த புதிய மாதத்திலே புதிய வார்த்தையோடு உங்களோடு பேசும்படிக்கு தேவன் கொடுத்த மகாபெரிய தயவுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நாம் இதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம், பேசப் போகிறோம், நடக்கப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். மார்க்கு 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அநேகர் அவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை இதன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த மாட்டாங்க, தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது 1:30 ஆகாது, 30-60 வாய்ப்பில்லை, 60-100 ஆகாது. ஏன்னா வசனத்தை கேட்டுட்டு போயிட்டா போஜனம் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். அதாங்க பார்க்குறோம் நம்ம. இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஒரு நிலமானது கனி கொடுக்க வேண்டுமென்றால் அந்த நிலத்தை பண்படுத்தி, சீர்படுத்தி, தேவையில்லா அசுத்தங்களை விலக்கி, அந்த நிலத்தை சரி செய்த பிற்பாடே அதில் என்ன பண்ணுவாங்கன்னா விதைகளை தூவுவாங்க. இப்போ விதை என்னாகும்? 1, 10, 100 பலன் கொடுக்கும். நிலமானது திருத்தப்படவில்லை என்றால் அங்கே பலன் இருக்கவே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வசனம் உன்னை பண்படுத்தும் என்றால் பண்படுத்திக்கொள், அந்த வசனம் உன்னை சீர்படுத்தும் என்றால் சீர்படுத்திக்கொள், அந்த வசனம் அசுத்தம் நீக்கும் என்றால் நீக்கிக்கொள். அப்பொழுது நீ 1, 10, 100, 130, 160, 100 பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உண்டாகும் என்று. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளைகளையும் பலன் தரக்கூடிய, பெருகக்கூடிய பாத்திரமாக உருவாக்குகிறார். பிரைஸ் காட். ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள் இந்த மாதத்தில், ஆண்டவரே, நான் நல்ல நிலமாக இருக்க வேண்டும், என் சிந்தை, என் ஆவி, என் சரீரமானது நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவர்களாக நாம் ஜெபிக்கும்படிக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 1, 30, 60, 100 கனி கொடுப்பார்கள் என்று வேதத்திலே படிக்கிறபடி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு விசுவாசிக்க முடியாத காரியங்கள், வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என்று கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல, கேட்க வார்த்தைகள் எனக்கல்ல என்று அதை தள்ளி விடுகிறப்பா, எண்ணங்கள், இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே ஸ்திரப்படுவதாக, பண்படுவதாக. வார்த்தைகளே அப்பா, வசனத்தை கவனமாய் கேட்டு, எனக்குத்தான் சொல்லப்படுகிறது, எனக்குத்தான் பேசப்படுகிறது, நான் சரியாக வேண்டும், நான் சரி செய்ய வேண்டும், என் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும், என் வாழ்க்கையிலே மேன்மை வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அப்பா ஆண்டவரே உண்டாகட்டும் என்று கர்த்தாவே ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் அப்பா கர்த்தர் பேசுகிற வசனங்களை அப்பா கவனமாய் கேட்டு செயலாற்ற ஏற்றுக்கொள்ள நல்ல நலமாக மாற கர்த்தாவே கிருபை செய்யுங்க. நினைப்பில் அப்பா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா நல்ல நிலம் உருவானதற்காக நன்றி. நன்மையை தரக்கூடிய அப்பா நிலம் உண்டாக்கப்பட்டதற்காக நன்றி. இனி இவர்கள் விதைக்க ஆண்டவரே கர்த்தர் 30, 60, 100 பலனை கொடுப்பீர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஆமேன்னு டைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.